எல்லோருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நாம உலகமே போற்றக்கூடிய மாபெரும் ஞானியும் கவிஞருமான மௌலானா ரூமி அவர்கள் சொன்ன ஒரு அற்புதமான கதையைத்தான் பார்க்க போறோம். வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை தேடுறவங்களுக்கும் தன்னம்பிக்கை தேவைப்படுறவங்களுக்கும் இந்த கதை ஒரு பெரிய மருந்தா இருக்கும். வாங்க கதைக்குள்ள போகலாம். அழகான தோட்டத்துல ஒரு தங்கக்கூடு இருந்துச்சு. அதுக்குள்ள ஒரு சின்ன குயில் ரொம்ப வருஷமா வாழ்ந்துட்டு வந்துச்சு. அதுக்கு தேவையான சாப்பாடு தண்ணி எல்லாமே அந்த கூண்டுக்குள்ளேயே கிடைச்சது. அதனால இந்த கூண்டு தான் நமக்கு சொர்க்கம், இதுதான் பாதுகாப்பான இடம்னு அந்த பறவை முழுசா நம்பிடுச்சு. தனக்கு சிறகுகள் இருக்கிறதையும் தன்னால பறக்க முடியுங்கிறதையும் அது மறந்து போச்சு. ஒரு நாள் எதிர்பாராத விதமா அந்த கூண்டோட கதவு லேசா திறந்து இருந்துச்சு. அப்போது அந்த வழியா வந்த ஒரு குருவி அந்த பறவையை பார்த்து ஆச்சரியமா கேட்டுச்சு, ஏன் இன்னும் உள்ளேயே இருக்க? வெளியே வந்து பாரேன், இந்த உலகம் எவ்வளவு பெருசு, அந்த நீலவானம் உனக்காக காத்துக்கிட்டு இருக்குன்னு. ஆனா அந்த பறவை பயந்து போய் சொல்லிச்சு, இல்லை, வெளியே போனால் வேட்டைக்காரங்க பிடிச்சிடுவாங்களோ, எனக்கு சாப்பாடு கிடைக்குமோ, எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்லிச்சு. அப்போ அந்த சிட்டுக்குருவி ஒரு ஆழமான பதில் சொல்லிச்சு, நீ கூண்டுக்குள்ளே இருக்கிறதால பாதுகாப்பா இல்லை, நீ பறக்க பயப்படுறதால தான் உள்ளேயே அடைஞ்சு கிடக்கிற. உன்னோட சிறகுகள் இருக்குதே, உயர பறக்கத்தான், பயந்து நடுங்க இல்லை. மௌலானா ரூமி அவர்கள் இந்த கதை மூலமா நமக்கு சொல்ல வர்ற பாடம் இதுதான். நம்மள பல பேர் என்னால முடியுமா, மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற பயம் கூண்டுக்குள்ள நம்மளை நாமே அடைச்சி வச்சுக்கிறோம். நம்ம வசதியான ஒரு இடத்தை, கம்ஃபோர்ட் ஜோனை விட்டு வெளியே வர பயப்படுறோம். ஆனால் அந்த பயத்தை தாண்டி ஒரு அடி எடுத்து வச்சா மட்டும்தான் நாம் எவ்வளவு பெரிய சாதனையாளர் அப்படின்றது நமக்கே புரியும். மௌலானா ரூமி அவர்கள் ஒரு அழகான வரிகளை சொல்லுவாங்க, நீ சிறகுகளோட தான் பிறந்திருக்க, அப்புறமே தரையில ஊர்ந்து போக ஆசைப்படுற. அதனால உங்களுக்குள்ள இருக்கிற பயத்தை உடைச்சிட்டு வெளியே வாங்க, உங்க கனவுகளை நோக்கி பறக்க ஆரம்பிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் பகிருங்க. இன்னும் ஒரு அழகான கதையோடு உங்களை சந்திக்க